இந்த இந்திய ராணுவம் வரையக்கில் நாங்கள் எல்லாம் வந்து முல்லைத்தீவுலான் இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு இந்திய ராணுவத்தை கண்டா இனியிலன்ற ஒரு சந்தோஷம். நாங்கள்லாம் போய் எல்லாம் பார்ப்போம், அதில் தொட்டு பார்ப்போம், கை கொடுப்போம், அப்படியெல்லாம். பிறகு நாங்கள் அந்த நம்பிக்கையில் திருப்பி திருவண்ணாமலைக்கு போயிட்டோம். திருவண்ணாமலைக்கு போனால் ஒரு கட்டத்தில் என்னுடைய அப்பாவை கூட அரெஸ்ட் பண்ணி கொண்டு வச்சுட்டாங்க. யார் அரெஸ்ட் பண்ணது? இந்திய ராணுவம். இந்திய ராணுவம் அரெஸ்ட் பண்ணேன்னா ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில். இப்போ 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 அந்த முருகல் நிலை வந்தவது புலிகளுக்கும். ஓகே. 87ஆம் ஆண்டு 87ஆம் ஆண்டுக்கு பிறகு. அப்போ என்னென்று சொன்னால் முருகல் நிலை வந்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு வழியில் நாங்கள் எல்டிடிக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு தான் இருப்போம். அப்போ ஏதோ ஒரு வகையில் சந்தேகத்தின் அடிப்படையில் அப்பாவை கொண்டே வச்சாலும் அது பிறகு நாங்களும் அந்த திலீவன் உண்ணாவிரதம் இருந்த காலத்தில் அடையாள உண்ணாவிரதம் நாங்களும் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு பிரதேசங்களிலையும் அது நடந்த அந்த காலகட்டத்தில். அப்போ நாங்களும் அதில் இருந்தது. அப்புறம் இந்திய ராணுவம் போனதுக்கு பிறகு அந்த ஐயம் வந்து எங்களுக்கு இருந்தது. இப்போ அந்த ஃபோட்டோக்கள், படங்கள், வீடியோக்களை இலங்கை அரசாங்கம் எடுத்து அதில் சம்மந்தப்பட்ட ஆக்களை கைது செய்கிற ஒரு நிலைமை வந்தது. We have a dream.